அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு இந்த சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை கொடுங்க. உங்கள் ஆதரவுகள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக்னா, பண கஷ்டத்தில் தான் உண்மையான மனிதர்கள் தெரிவாங்க. நீங்கள் ஒரு காலத்தில் நல்லா பணம் படைச்சவராகவும் மற்றவங்களுக்கு நிறைய செலவு பண்ணவராகவும் இருந்திருப்பீங்க. அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி எடுத்து இருந்தாலும் கொடுத்துருப்பீங்க. இல்லை அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட நிறைய வாங்கியிருப்பாங்க, நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த காசெல்லாம் அவங்க கைவிட்டு போனதுக்கு அப்புறம், நாங்களா உன்னை கேட்டோம், நீ தானே எங்களுக்கு கொடுத்த அப்படின்னு அசால்ட்டாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. சரி, அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே அவங்க ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அதையுமே சொல்லி தான் காட்டுவாங்க. வாழ்க்கையில் எல்லாரும் அனுபவிக்கிற பாடம் என்ன தெரியுங்களா? நீங்கள் பிறருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லாவே பண்ணுவீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுடைய கஷ்ட காலம்னு ஒன்று வரும்போது உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வாழ்க்கைக்கான பாடங்க. நீங்கள் அந்த நிமிஷம் கொஞ்சம் பின்னாடி யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம எப்படியெல்லாம் அவங்களுக்கு செஞ்சோம், நம்ம எப்படியெல்லாம் அவங்களுக்கு பண்ணோம். ஆனால் இன்றைக்கி ₹1 கொடுக்க கூட அப்படி யோசிக்கிறாங்களே, ₹1 வேணாம், ஒரு வேளை டீ அதுக்கு கூட இப்படி யோசிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாங்க, யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, நீங்களும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் ஒரு முறை நிறுத்திட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க உங்களை கேள்வி கேட்பாங்க. இத்தனை நாள் கொடுத்துன்னு இருந்தான், என்னான்னு தெரில நிறுத்திட்டான். ஆமாம், அப்போ கூட என்னத்தை பெருசாக கொடுத்துட்டான் அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை அவன் கொடுத்தான், ஏதோ வச்சுருக்கோம், நாம் கொஞ்சம் நல்லாயிருக்கோம், இன்றைக்கி பரவாயில்லப்பா, ஏதோ கொஞ்சம் வச்சுருக்கோம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆமாம், என்னத்தை கொடுத்துட்டான், நாங்களும் தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடத்தை நீங்கள் எல்லாருமே கற்றுருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எதையுமே அளவாக பழகிக்குங்க. உங்களுடைய பண கஷ்ட காலத்தில் தான் எல்லாரைய பற்றின உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எப்போவுமே பார்த்து நடந்துக்குங்க. See you guys.